அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போடு முட்டி மோதிக்கொள்கிற நாடுகள் என்று பார்க்கிற போது ஈரான், வெனிசுலா, கியூபா, இப்பொழுது கிரீன்லாந்து, கனடா என்று அந்த பட்டியல் நீண்டு செல்கிறது. இந்த பட்டியலிலே தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக, வளங்களை பறித்துக் கொள்வதற்காக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த நாடுகளை கைப்பற்ற பார்க்கிறார் என்று தெரிந்தாலும், குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே டொனால்ட் ட்ரம்பினுடைய கை ஓங்குவதற்கும், அவர் அங்கே ஊடுருவல் செய்வதற்கும், இறைமையை மீறுவதற்கும் அடிப்படை காரணம் என்னவென்று பார்க்கிற போது அங்கே அணு ஆயுத திட்டம் நடைபெறுகிறது, அணு ஆயுதங்கள் உற்பத்தி நடைபெறுகிறது என்று காரணங்களை சொல்வார். சிரியா மீது அவர் போர் தொடுத்ததாக இருக்கலாம், ஈராக் மீது போர் தொடுத்ததாக இருக்கலாம். இப்பொழுது ஈரான் மீது போர் தொடுப்பதற்கான எத்தனங்களை செய்வதற்கான அடிப்படை காரணமும் ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டல் செய்து அணு ஆயுதங்களை தயார் செய்கிறது என்பதுதான் அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஈரான் பற்றியும் அமெரிக்கா பற்றியும் நாங்கள் நிறைய விடயங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இனியும் தொடர்ந்து பார்க்கலாம். அவர்களுக்கு இடையிலான யுத்தம் மூழ்கிறதா இல்லையா என்பது பற்றிய விடயங்கள் இது ஒரு புறமாக இருக்க, இன்று நாங்கள் ஆப்பிரிக்காவின் சேகுவரா என்று அழைக்கப்படுகின்ற புர்கினா ஃபாசோவினுடைய அதிபராக இருக்கின்ற இப்ராஹிம் ட்ரோரோ பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். இப்ராஹிம் ட்ரோரோவுக்கு இப்பொழுது வயது 37. அவர் ஆட்சிக்கு வருகிற போது 34 வயது மாத்திரம்தான். இந்த 34 வயதிலே ஆப்பிரிக்காவிற்கு ஒரு சிம்ம சொப்பனமான ஒரு தலைவராக வந்திருக்கின்றார். அண்மையிலே அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அங்கிருக்கின்ற குடியேற்றவாசிகளை தத்தமது நாடுகளுக்கு திருப்பி அனுப்புகின்ற நடவடிக்கைகளில் மிலேச்சத்தனமாக நடந்து கொள்கிறார். அவர் இவ்வளவு காலமும் குடியுரிமை பெற்றிருந்தவர்களுடைய அடிப்படை உரிமைகள், மனித உரிமைகளில் கை வைக்கின்றார் என்று இன்றும் அமெரிக்காவிலே ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கத்தக்கதாக பல நாடுகள் பலாத்காரமாக இவ்வாறு இருக்கின்ற குடியேற்றவாசிகளை பிடித்து அந்தந்த நாடுகளுக்கு கைவிலங்குகளை மாட்டிக்கொண்டு அவர்களுக்குரிய எந்த ஒரு மனித உரிமை சார்ந்த மனிதாபிமானத்தையும் காட்டாமல் அவர்களுடைய நாடுகளுக்கே கொண்டு சென்று விட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில், ஆப்பிரிக்காவிலே இருக்கின்ற ஒரு தேசத்திலும் அந்த நாட்டைச் சேர்ந்த பல கருப்பினத்தவர்களை அவர் பிடித்து அவர்களையும் இவ்வாறு கைது செய்து உங்களுடைய நாட்டிற்கு தரப்போகிறோம் என்று சொன்னபோது, உங்களுடைய இந்த கோரிக்கையை ஏற்பதற்கு நாம் தயாராக இல்லை, முதலில் மனிதாபிமானமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதான எச்சரிக்கையை டொனால்ட் ட்ரம்பை நோக்கியே சொன்னவர்தான் புர்கினா ஃபாசோ நாட்டினுடைய தற்போதைய அதிபராகவும் இராணுவ ஆட்சியாளராகவும் இருக்கின்ற இந்த இப்ராஹிம் ட்ரோரோ என்கின்ற 37 வயது இளைஞர். இவருக்கு எப்படி இந்த அசட்டு துணிவு வந்ததென்றால், சிறிய வயதிலிருந்தே மார்க்சிச கம்யூனிச சிந்தனையில் வளர்த்தெடுக்கப்பட்டவர். அன்றிலிருந்தே இந்த மேற்கு உலகம் அமெரிக்கா பற்றியதான அதிகமான தேடலோடும் வாசிப்போடும் இருந்து இராணுவத்தில் சேர்ந்து பல்வேறுபட்ட யுத்தங்களில் ஈடுபட்டு மிக பெரும் ஒரு வீரனாக எழுந்து அந்த நாட்டை கைப்பற்றிய போது அந்த நாட்டினுடைய விடுதலை பற்றி அதிகம் சிந்தித்த ஒரு தலைவராக இருக்கின்றார். எல்லோருக்கும் தெரியும், ஆப்பிரிக்கா நாடு என்கிற போது வளங்கள் மிகுந்த நாடுகளாகத்தான் இந்த ஆப்பிரிக்கா நாடுகள் இருக்கும். அங்கேதான் அதிகமான தங்கம் கண்டுபிடிக்கப்படுகிறது, அங்கேதான் இரத்தின கற்கள், பவளக்கற்கள், அங்கேதான் லித்தியம், அதே போன்று யுரேனியம், இப்படி பல்வேறு தாது பொருட்களிலிருந்து மிக முக்கியமான செல்வங்கள், வளங்கள், ஒயில் உள்ளிட்ட அனைத்துமே ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்தாலும் கூட ஆப்பிரிக்கா என்பது ஒரு அபிவிருத்தி அடையாத, வறுமை கோட்டிற்கு கீழுள்ள நாடு, நாகரிகம் அடையாதவர்கள் இருக்கின்ற நாடு என்பதாக மிக பிழையான ஒரு பார்வை தான் உலகம் முழுவதும் இருக்கின்றது. அதுதான் உண்மையும் கூட. குறிப்பாக இந்த மேற்குலகைச் சேர்ந்தவர்கள் ஆப்பிரிக்கா நாடுகளை இவ்வாறு தான் அவர்கள் வெளி உலகத்திற்கு காண்பிப்பது, அந்த மக்களை அவ்வாறு தான் ஒடுக்கி கொண்டும் வாழ்வது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எங்களுடைய ஆசிய கண்டத்தை நாம் எடுத்து பார்க்கிற போது பிரித்தானியர்கள், முதலில் போர்த்துகீசர், உள்ளாந்தர், பிரித்தானியர்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்த நாடுகளாக நாம் இருக்கத்தக்கதாக, நீண்ட காலமாக பிரான்சினுடைய ஆட்சியின் கீழ் இருந்த நாடுகளாகத்தான் பெரும்பான்மையான ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் புர்கினா ஃபாசோவும் பிரான்சுக்கு கீழ் கட்டுப்பட்டிருந்த ஒரு தேசம்தான். இந்த தேசத்திலும் அத்தனை வளங்கள் இருந்த போதும் கூட வறுமை கோட்டிற்கு கீழ் மக்கள் இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு வறுமை என்று சொன்னால், அங்கே படை வீரர்களாக இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு கலன்களை தாருங்கள், எங்களுக்கு துப்பாக்கிகளை தாருங்கள் என்று கேட்டபோதும் கூட பிரான்சினுடைய அதிகாரிகளால் அது வழங்கப்படுவதில்லை. 1960ஆம் ஆண்டு பிரான்சிடமிருந்து விடுதலை பெற்றதாக சொல்லப்பட்ட போதும் கூட ஆசிய நாடு பிரித்தானியாவிலிருந்து விடுதலை பெற்று நாங்கள் இப்பொழுது ஓரளவு சுதந்திர தேசங்களாக இருந்தாலும், இந்த ஆப்பிரிக்க நாடுகளை எடுத்து பார்க்கிற போது பிரான்ஸ் விடுதலையை கொடுத்து விட்டதாக சொன்னாலும் பல இடங்களில் பிரான்சினுடைய ஆதிக்கம் இருக்கத்தான் செய்கின்றது. எனவே மறைமுகமாக பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், அமெரிக்கா ஆண்டு கொண்டிருக்கிறது. இப்படி பல நாடுகளும் அந்த சொத்துக்களை சூறையாடுவதற்கு முதலீடு என்ற பெயரிலே இந்த ஆப்பிரிக்க மக்களை ஒரு அடிமைகளாகவும் சிந்திக்க தலைப்படாதவர்களாகவும் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற பெருங்கோபம் ஒரு இளைஞன், 34 வயது இளைஞனுக்கு உருவாகி இதற்கு ஒரு மருந்து கட்ட வேண்டும் என்று ஆட்சியாளர் பொம்மை
அமெரிக்காவினதும் பிரான்சினதும் பொம்மை ஆட்சியாளராக இருந்த ஜனாதிபதியை அகற்றிவிட்டு தன்னுடைய நண்பரை ஜனாதிபதியாக்குகிறார் புர்கினா ஃபாசோ. ஆனால் தன்னுடைய நண்பரும் சிறிது காலம் அவதானிக்கிற போது சோம்பேறியாக எதை செய்வதென்று தெரியாமல் இருந்த நிலையை பார்த்தபோது இவர் சரிப்பட்டு வரமாட்டார் என்று அந்த பதவிக்கு தானே வந்து உட்கார்ந்து இப்பொழுது ஆப்பிரிக்காவிலே புர்கினா ஃபாசோ என்பது எல்லோருடைய கவனத்தை ஈர்த்த ஒரு தேசமாக வளர்ந்திருக்கின்றது. குறிப்பாக அங்கே இருக்கின்ற தங்கத்தை அவர் அரசுடைமை ஆக்கியிருக்கின்றார். அரசாங்கத்தின் சொத்தாக இப்பொழுது அங்கே தங்கம் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சிறு வியாபாரம் செய்கின்ற தங்க வியாபாரிகள் தான் இந்த தங்கங்களை வெளிநாடுகளுக்கு கடத்துகிறார். எமக்கு பணம் இல்லாமல் போகிறது, புரோக்கர் வேலை செய்து இந்த தங்கங்களை வெளி தேசங்களுக்கு கடத்துகிறார் என்ற அடிப்படையில் தங்கத்தை அரசுடைமை ஆக்கியிருக்கிறார். நெடுஞ்சாலைகள் பலவற்றையும் உருவாக்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட $150 மில்லியன் பெறுமதியான அதிகமான வசதிகள் கொண்ட வைத்தியசாலையை உருவாக்கியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் தக்காளி பழம் அதிகமாக விளைகின்ற பூமியாக இந்த புர்கினா ஃபாசோ இருந்தாலும் கூட தக்காளி சோஸை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிற நிலைமை தான் அந்த நாட்டிற்கு இருக்கின்றது. இதனை தடுக்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய தக்காளி சோஸ் ஃபேக்டரியை அவர் உருவாக்கி இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த புர்கினா ஃபாசோவை எப்படி டெவலப்மெண்ட் செய்வது, குறிப்பாக இந்த விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக பெரும் டேம்கள், பெரும் நீர்ப்பாசன திட்டங்களை உருவாக்கி 2000 ஹெக்டேர் 3000 ஹெக்டேர் என்பதாக அதிகரித்து விவசாய செய்கைகளை அதிகரித்திருக்கிறார். இப்படி இவருடைய தொலைதூர பார்வையும் இவருடைய தொலைநோக்கங்களையும் பார்த்து இவருடைய இந்த செயல்பாட்டை ஆதரிக்கிற மக்கள் இப்பொழுது அதிகரித்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக அண்மையிலே அவர் மேற்கொண்ட விடயம்தான் இந்த அமெரிக்காவினுடைய திட்டம். டிபோர்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திட்டத்தை அமெரிக்கா உருவாக்கி யாரெல்லாம் அமெரிக்காவிலே அதிக நாட்கள் சட்டவிரோதமாக குடியேறி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பிடித்து கொண்டு அந்த நாட்டிலே கொண்டு போய் விடுவது, அவர்களுடைய கைகளை கட்டி கையில் விலங்குகள் போட்டு சிறிய அறையில் பல பேரை தங்க வைத்து இவ்வாறு மனித உரிமைகளை மதிக்காமல் அந்த நாடுகளில் கொண்டை விடுகின்ற ஒரு வளமையை அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடங்கி பல பேரை அவ்வாறு அனுப்பிவிட்டார். ஆனால் புர்கினா ஃபாசோவினுடைய அதிபர் சொன்னார், முதலில் நீங்கள் மனிதாபிமானமாக நடக்க கற்றுக்கொள்ளுங்கள், எனவே உங்களுடைய இந்த கோரிக்கைக்கு நான் செவிசாய்க்க மாட்டேன் என்று சொன்னபோதும் ஆப்பிரிக்கா நாடுகளுக்குள்ளிருந்து வந்த முதலாவது எதிர்ப்பு குரலாக அது பார்க்கப்பட்டது. இப்போதும் நைஜீரியாவிலிருந்து ஏனைய நாடுகளும் எங்களுடைய நாட்டவர்களை நீங்கள் இவ்வாறு அனுப்புகிற போது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர் உங்களுடைய நாட்டின் குடியேற்றவாசிகள் என்றால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று தைரியமாக அமெரிக்காவிற்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அண்மையிலே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அதிகம் எரிச்சலை ஊட்டிய ஒரு விடயம் என்னவென்றால், இந்த இப்ராஹிம் ட்ரோரோ உட்பட இந்த புர்கினா ஃபாசோவினுடைய மக்களும் ஒரு மார்க்சிசம் கம்யூனிசம் இடதுசாரி சிந்தனை சார்ந்தவர்களாக இருப்பதால் அமெரிக்காவை எந்தளவு தூரம் எதிர்க்கிறாரோ அந்தளவு தூரம் ரஷ்யாவை ஏற்கக்கூடிய ஒரு மனநிலை இவரிடம் இருக்கிறது. அண்மையில் அவர் ரஷ்யாவுக்கு விஜயம் செய்திருந்தார். இதற்கு முன்பு அமெரிக்கா உள்ளிட்ட சில மேற்கு நாடுகள் எங்களுடைய தேசத்திற்கு வாருங்கள் என்று அழைத்தபோது புர்கினா ஃபாசோவினுடைய தற்போதைய அதிபர் இப்ராஹிம் ட்ரோரோ சொன்னார், எனக்கு நேரமில்லை, நான் மக்கள் பணி செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒருவர் ரஷ்யாவுக்கு அண்மையிலே விஜயம் செய்து ரஷ்யாவிலே இப்பொழுது அணு திட்டங்களுக்கான ஒப்பந்தத்தில் அவர் கைச்சாத்திட்டிருக்கிறார். எனவே அணு ஆயுதம் சிரியாவில் இருக்கிறது, ஈராக்கில் இருக்கிறது, ஈரானில் இருக்கிறது என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்த டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது ஆப்பிரிக்காவிலும் ஒரு அணுசக்தி திட்டத்தை ஒரு மக்கள் பயன்பாட்டிற்கான ஒரு திட்டமாக நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோம் என்று அதற்கான ஒப்பந்தத்திலே புர்கினா ஃபாசோவினுடைய அதிபர் இப்ராஹிம் ட்ரோரோ ரஷ்யாவில் வைத்து ஒப்பந்தம் செய்திருக்கின்றார். இந்த புர்கினா ஃபாசோவிற்கு முழுமையான ஒத்துழைப்பை தர தயார் என்று இன்னும் ஒரு வல்லரசு நாடான ரஷ்யா இப்பொழுது வாக்குறுதி அளித்திருப்பது என்பது அமெரிக்கர்களுக்கு மிக பெரும் ஏமாற்றமாக மாறியிருக்கிறது. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இது எதிர்பாராத ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த புர்கினா ஃபாசோவினுடைய தற்போதைய அதிபர் அவர்களை எப்படியேனும் வீழ்த்த வேண்டும் என்பதற்கான பல சதித்திட்டங்கள், கிட்டத்தட்ட 18 முறைக்கு மேல் அவரை கொல்வதற்கான முயற்சிகள் நடந்த போதும் கூட மிக தைரியமாக அவர் அதிலிருந்து தப்பித்து வந்திருக்கிறார். ஒரு ஜனாதிபதியாக அவரை நீங்கள் பார்க்க முடியாது. இராணுவ ஆடையோடு மிகச் சாதாரணமான ஒரு பிக்கப்பிலே போவது, மக்களோடு மக்களாக இருப்பது என்று மக்கள் தலைவனாக இப்பொழுது வந்திருக்கின்றார். எனவே ஒரு சேகுவாராவை ஆப்பிரிக்கா தேசம் கண்டிருக்கிறது என்பதாகத்தான் இப்பொழுது அவரை பற்றிய பேச்சுக்கள் இப்பொழுது வரத் தொடங்கி இருக்கின்றன. பல்வேறு விடயங்களிலே அவர் மிக தீர்க்கமாக இருக்கின்றார். அமெரிக்காவை பகைத்தது ஒரு தைரியம் என்றால் ரஷ்யாவோடு சேர்ந்த அணுசக்தி ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வியன்னா கன்வென்ஷன் ஆன் சிவில் லயபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜஸ் என்று சொல்வார்கள். அதாவது அணுசக்தி திட்டங்களினால்
அதை நாங்கள் பயன்பாட்டிற்காக மக்கள் பயன்பாட்டிற்காக அதாவது மின் உற்பத்தி உள்ளிட்ட விடயங்களுக்கு பயன்படுத்துகிற போது ஏதேனும் கசிவுகள் ஏற்பட்டு ஏதேனும் அழிவுகள் வந்தால் அதற்கு பொறுப்பெடுக்க வேண்டும். குறிப்பாக உடலிலே இன்ஜரிஸ் வந்தால், சொத்துக்கள் அழியப்பட்டால் இவற்றையெல்லாம் நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும் என்பதற்கான வியன்னா கன்வென்ஷனிலேயே அண்மையிலே அவர் கைச்சாத்திட்டிருக்கிறார். இது ஒரு பெரும் ஆச்சரியத்தை உருவாக்கியிருக்கிறது. ஏனைய ஆப்பிரிக்கா தேசங்களும் கூட இந்த இப்ராஹிமினுடைய தைரியத்தை நாமும் கொண்டு வர வேண்டும் என்று யோசிக்கின்ற அளவிலே இந்த விடயம் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இதே புர்கினா ஃபாசோவில் இதற்கு முன்பும் ஒரு கருப்பினத்து சேகுவரா இருந்தார். அவருடைய பெயர் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், தோமஸ் மதுரோ என்று சொல்லப்படுகின்ற ஒருவர். இந்த தோமஸ் மதுரோ என்பவரும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே மிகப்பெரிய மாற்றங்களை அந்த நாட்டிலே கொண்டு வர துடித்தார். அங்கே இருக்கின்ற மக்களினுடைய வளங்களை மக்களுக்காக பயன்படுத்த வேண்டும், வெளிநாட்டு முதலீடு என்ற பெயரில் சூறையாடப்படுவதை தடுக்க வேண்டும், இந்த மக்களுக்கு இடையிலான ஒரு புரட்சிகர மனநிலையை உருவாக்க வேண்டும் என்று பல முயற்சிகளை அவர் செய்த போதும் கூட அவர் திட்டமிட்ட வகையில் கொலை செய்யப்பட்டார். அவர் 34 வயதில் தான் அந்த நாட்டிற்கு ஜனாதிபதியானார். அதே போலவே தான் இப்பொழுது இப்ராஹிம் ட்ரோரோ 34 வயதில் இப்பொழுது பதவிக்கு வந்து பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிருக்கிறார். 2022 ஜூலை அளவில் அவர் பதவிக்கு வருகிற போது அந்த தேசத்தினுடைய மொத்த உற்பத்தி 18.8 பில்லியன்களாக இருந்தது. இப்பொழுது 22.1 பில்லியன்களாக உயர்ந்திருக்கிறது என்றால் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி, உற்பத்தி துறையில் ஒரு பெரிய வளர்ச்சியை அவர் காண்பித்திருக்கின்றார். அண்மையிலே சவுதி அரேபியா கூட உங்களுக்கு நாங்கள் 200 பள்ளி வாயில்கள் கட்டித்தருகிறோம் என்று முன்வந்தபோது பள்ளி வாயில்களை நாங்கள் பார்த்து கொள்கிறோம், எங்களுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று கேட்டிருந்தார். எனவே மிக தெளிவான தொலைநோக்கான ஒரு பார்வையோடு இயங்குகின்ற ஒரு தலைவராக இந்த இப்ராஹிம் ட்ரோரோ அவர்கள் இருக்கின்றார். எனவே அவர் பற்றிய ஒரு பேச்சுக்கள் தான் இப்பொழுது ஆப்பிரிக்கா முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. புர்கினா பாசோ என்கின்ற பெயரை வைத்ததும் இதற்கு முன்பு ஆரம்பத்தில் 1983களில் பதவிக்கு வந்து 87 வரையிலும் ஆட்சி செய்த தோமஸ் சங்காரா என்கின்ற அந்த தலைவன் தான் புர்கினா பாசோ என்கின்ற பெயரை வைத்தார். அதற்கு முன்பதாக அப்பர் வோல்டா என்கின்ற ஒரு பேர் தான் அந்த தேசத்திற்கு இருந்தது. ஆனால் இந்த பேர் இந்த நாட்டிற்கு பொருத்தமில்லை என்று நேர்மையான மக்களின் நாடு என்பதுதான் புர்கினா ஃபாசோ என்கின்ற பேரினுடைய உண்மையான ஒரு பதம். எனவே நேர்மையான மக்கள் இங்கே வாழ்கிறார்கள் என்பதை பறைசாற்றுவதற்காகத்தான் தோமஸ் சங்காரா அதிகமாக உழைத்தார். பெண்களினுடைய உரிமை சம்பந்தமாக சுயநம்பிக்கை கொள்கை, அதே போன்று நாட்டினுடைய பெயரை மாற்றம் செய்தார். சுகாதாரம் மற்றும் கல்விகளுக்காக பெரிய முக்கியத்துவம் கொடுத்தார். அதே போன்று கிரீன் புரட்சி என்று சொல்லப்படுகிற பச்சை புரட்சியை ஏற்படுத்தினார். அதிகமாக இந்த ஊழல் எதிர்ப்புக்கான அதிகமான வேலைகளை அங்கே செய்து ஒரு பெரிய ஒரு புரட்சியையும் மாற்றத்தையும் கொண்டு வருகிற போதுதான் அவர் கொல்லப்படுகிறார். அவ்வாறு அவர் கொல்லப்பட்டதன் பின்னணியிலே பிரான்ஸ் இருக்கிறது, அமெரிக்கா இருக்கிறது, கொஸ்தரிக்கா இருக்கிறது என்பதாக எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் பேசப்பட்டது. எனவே 1987க்கு பிறகு இப்பொழுது 2022இல் அதே 34 வயதான இப்ராஹிம் ட்ரோரோ என்கின்ற இன்னும் ஒரு சேகுவாரா பிறந்திருப்பதாகத்தான் ஆப்பிரிக்க மக்கள் பார்க்கிறார்கள். அவருடைய ஒவ்வொரு பேச்சையும் கேட்கின்ற போது மிக நியாயமான ஒரு பேச்சு. இந்த தேசம் இவ்வாறு வளங்களை வைத்துக்கொண்டு அடிமையாக முட்டாள்களாக வாழ்கிறோம் என்பதாக மக்களுக்குள் அதிக விழிப்புணர்வை உண்டாக்குகிறார். இதில் வேடிக்கை என்னவென்றால் வெறுமனே இந்த விழிப்புணர்வு என்பது புர்கினா ஃபாசோவுக்குள் மட்டும் நிற்கவில்லை. அதற்கு பக்கத்திலே இருக்கின்ற நைஜராக இருக்கலாம், நைஜீரியாவாக இருக்கலாம், பெனினாக இருக்கலாம், இப்படி பல்வேறு நாடுகளுக்குள்ளும் இந்த உணர்வுகள் இப்பொழுது பரவத் தொடங்கி இருக்கின்றது. ஆப்பிரிக்கர்கள் அதிகமாக முன்னேற வேண்டும், எங்களுடைய வளங்கள் சூறையாடப்படுவதை நாங்கள் தடுக்க வேண்டும். ஆப்பிரிக்கா மணிக்கு எந்த ஒரு வெளியும் இல்லை. ஒரு நாட்டில் இருக்கின்ற ஆப்பிரிக்க மணி இன்னொரு ஆப்பிரிக்கா நாட்டில் கூட அதற்கான பெறுமதி இல்லை. எங்கோ இருக்கிற டொலருக்கும் எங்கே இருக்கிற ஒரு பணத்திற்கும் கொடுக்கிற மரியாதை எங்கள் தேசத்து பணத்திற்கு இல்லை என்கின்ற விடயம் உட்பட பல விடயங்களையும் இவர் பேச மக்கள் இப்பொழுது இவரின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அண்மையிலே அவர் இந்த அணுசக்தி ஒப்பந்தம் செய்த ஒரு விடயம், அதே போன்று அமெரிக்காவினுடைய இந்த குடியேற்ற திட்டத்திற்கு இசைவாகவில்லை. எங்களுடைய மக்களை நீங்கள் எங்களுக்கு தருகின்ற இந்த நடவடிக்கைகள் சரிவராததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மனிதாபிமானத்தோடு முதலில் அவர்களை நடத்துங்கள். நீங்கள் ஒரு பெரிய அரசியல் தலைவராக இருக்கிறீர்கள், ஒரு மனிதாபிமானம் என்கின்ற அடிப்படை நாகரிகம் இல்லையா என்று அவர் டொனால்ட் ட்ரம்பை நோக்கி கேட்ட கேள்விகள் என்பவையெல்லாம் நியாயமான கேள்விகள். அதற்கு எப்படி பதில் சொல்வது? இவ்வாறாக ஒரு சிறிய ஒரு பையனிடமிருந்து இப்படி ஒரு கேள்வி வருமா என்று எதிர்பாராத டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது திகைத்து போயிருக்கிறார். மூன்றாவதாக மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை இப்பொழுது அவர் அறிவித்திருக்கின்றார். இந்த இப்ராஹிம் ட்ரோரோ அவர்கள் தனி கட்சி, அதாவது பல கட்சிகள், மல்டி பார்ட்டி சிஸ்டம் என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்கிற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இங்கே தான் ஜனநாயகம் என்கின்ற ஒரு போர்வையில் உலகத்தின் ஜனநாயகவாதிகளாக காண்பிக்கிற அமெரிக்கா, இங்கே ஜனநாயகம் இல்லை, தேர்தல் நடக்கவில்லை, வந்து 6 மாதத்தில் தேர்தல் நடத்துவோம் என்று சொன்ன இப்ராஹிம் ட்ரோரோ அவர்கள் தேர்தல் நடத்தவில்லை என்றெல்லாம் இவர் மீது குற்றம் சுமத்திய போதும் கூட
அவர் மிக தெளிவாக இப்ராஹிம் ட்ரோரோ சொல்லியிருக்கிறார், நாங்கள் ஜனநாயகவாதிகள் அல்ல, அதே சமயத்தில் சுய முன்னேற்றத்தோடும் தூர சிந்தனையோடும் ஒரு தேசத்தை வளப்படுத்துவதற்கான நியாயமான பயணத்தில் இருக்கிறோம் என்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். எனவே மிக குறைந்த வயதில் அவர் பேசுகிற வார்த்தைகள், அவருடைய இலக்கு என்பவையெல்லாம் ஒரு தேசத்தின் மீதான காதலை வெளிப்படுத்துவதாக, அந்த தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்துவதாக, எந்த ஒரு பக்கத்திலிருந்து பார்த்தாலும் அதற்கான ஒரு விமர்சனத்தை செய்ய முடியாத அளவில் மிக தெளிவான ஒரு பாதையை வகுத்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த இப்ராஹிம் ட்ரோரோ என்பவர். அண்மையில் ஒரு இடங்களில் பேசுகிற போது அவர் அநியாயமாக அந்த தேசத்தை அழிக்க பார்க்கிறார், அவர் எடுக்கின்ற சில முயற்சிகளில் சர்வதேசத்தினுடைய துணை இல்லாமல் போகிறது என்றெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசிய பேச்சை அவர் ஒரு சிறிய ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கொள்ளாமல் அவர் கூறியிருக்கின்ற பதில்கள் எல்லாம் டொனால்ட் ட்ரம்பிற்கு மிகப்பெரிய கவலையும் கோபத்தையும் உருவாக்கியிருக்கிறது. இப்பொழுது அதற்கு ஆதரவாக இந்த இப்ராஹிம் ட்ரோரோவுக்கு பலமான ஒரு ஆதரவாக ரஷ்யா அங்கே களமிறக்கின்ற விடயமும் இப்பொழுது அமெரிக்காவுக்கு பெரிதான ஒரு கவலையை உருவாக்கியிருக்கிறது. இவர் என்ன சொன்ன போதும் கூட இந்த தேசத்தை நான் கட்டியெழுப்பியே தீருவேன் என்று சொல்லி குறிப்பிட்ட 2022 இந்த 26 வரையான காலப்பகுதிக்குள் பல்வேறு பௌதிக ரீதியான மாற்றங்களை அந்த தேசத்திற்குள் உருவாக்கி இருக்கின்றார் இந்த எங்களுடைய இப்ராஹிம் ட்ரோரோ அவர்கள். அதிலும் அணுசக்தி ஒப்பந்தத்தை செய்தது என்பது ஆப்பிரிக்கா மக்கள் எவராலுமே நினைத்து கூட பார்க்காத ஒரு பெரியதொரு பாய்ச்சலாகத்தான் பார்க்கப்படுகிறது. எனவே ஒரு சேகுவரா, ஒரு கருப்பினத்து சேகுவரா வளர்ந்து அந்த ஆப்பிரிக்கா தேசம் எங்கும் அவருடைய நாமம் ஒலிக்கும் வகையில் இப்பொழுது வாழுகின்ற போதே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அந்த புர்கினா ஃபாசோவை நோக்கியும் அமெரிக்காவினுடைய பார்வையும் அமெரிக்காவினுடைய ஊடுருவலும் வரும் என்றால் அதை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். அது இலகுவாக அந்த சாத்தியங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. இருந்தபோதும் கூட மிக வெளிப்படையாக ரஷ்யா தன்னுடைய ஆதரவை தருவதாக கூறியிருப்பது என்பது அமெரிக்காவிற்கு பெரிய ஒரு ஏமாற்றமாக மாறியிருக்கிறது. எல்லோரும் படிப்படியாக ஒரு மிகவும் தாழ்த்தப்பட்ட அல்லது மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஒரு நாடு படிப்படியாக எப்படி வளர்ந்து வருகிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உற்பத்தி துறையில் ஒரு பாரிய ஒரு பாய்ச்சலை இந்த இப்ராஹிம் ட்ரோரோ உருவாக்கி இருக்கின்றார். இன்னும் என்ன வகையான மாற்றங்களை அந்த தேசத்திற்குள் உருவாக்கப் போகிறார் என்பதை ஆப்பிரிக்கா தேசம் எல்லாமே பார்த்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் தங்களை விட்டுவிட்டு தங்களை தூர தள்ளிவிட்டு இந்த இப்ராஹிம் ட்ரோரோ ரஷ்யாவுடன் இணைந்து கொண்டு இந்த நாட்டை வளப்படுத்துகிற பெயரில் எடுக்கிற முயற்சிகள் தங்களுக்கு ஆபத்தாக விளையும். இதனுடைய தொடர்ச்சி ஏனைய ஆப்பிரிக்க தேசங்களுக்குள்ளும் பரவுமாக இருந்தால் அது நல்லதில்லை என்ற ஒரு முடிவிலே பிரான்ஸ் அதே போன்று அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இப்பொழுது அதிகமாக யோசித்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது. நிச்சயம் இந்த விடயம் பெரும்பாலும் எதிர்காலத்தில் இந்த ஈரான் மீதான ஒரு பாய்ச்சல் அமெரிக்கா செய்திருப்பது போல புர்கினா ஃபாசோ மீதான ஒரு பாய்ச்சல் என்று வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் அந்த ஆயத்துல்லா கொமைனி அளவுக்கு வயதும் முதிர்ச்சியும் இல்லாவிட்டாலும் கூட இளமை துடிப்பும் வீரமும் ஒரு தொலைநோக்கு பார்வையும் கொண்ட இப்ராஹிம் ட்ரோரோவை இலகுவாக கை வைத்திட முடியாதபடி ரஷ்யாவினுடைய ஆதரவும் அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பதுதான் இன்று மிக முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது.